வித்தியாசமான ஒரு சிங்கள ஒரு எழுத்த உச்சி வெயிலில் வேலை வண்டியெல்லாம் விட்டுட்டு வந்து மக்கள் பாருங்க 10:31 இது வரைக்கும் நாங்கள் விட்ட பைக் வந்து அதே இடத்துல நிற்குது. கொஞ்சம் அரசடி விநாயகர் ஆலயம் இல்லை பாருங்க. இதில் ஓம் நமோ நாராயணாயண்டு சன்மார்க்க மகா வித்தியாலயம். இங்கேருந்து பார்த்தோம்டா மணிக்கூட்டு கோபுரம் தெரியுது. மாநகர சபை கட்டுறம் வந்து இப்போ தான் எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சு பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு பாரு. தழும்ப லைனை பாருங்க இங்கே வரைக்கும் போகுதுண்டு. வணக்கம் ரோவலே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்? ஜாழ்ப்பாணம் கோட்டையடி முனியப்பர் கோயில்னு சொல்லி கோட்டையடி முனியப்பர்னு சொல்லி காரணம் என்னன்னு சொன்னா ஜாழ்ப்பாணம் கோட்டை அவங்க தெரியும். அதுக்கு பின்னால்தான் இந்த முனியப்பர் கோயில் இருக்கு. அதை கோட்டையடி முனியப்பர்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டன் எடுக்க வந்து நாங்கள் உண்மையா பாத்தீங்கன்னா ஊர்வாதத்துறை பக்கம் போது சில விடுபட்ட கண்டன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தவே இந்த இடங்களை போடுங்க அந்த இடங்களை போடுங்க. அப்புறம் அதுல தான் வீடியோவா பதிவு செய்ய சொல்லி வந்து நாங்கள் அந்த இடத்துல பெட்ரோல் செட்லயே நாங்கள் ஒரு 1 hour கிட்ட நின்றுட்டோம். அதான் நாங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2-3 நாளா பெட்ரோல் அடிக்க இல்லை. பெட்ரோல் வருந்தானே உங்களை அடிக்கலாம் தான் நினைச்சினாங்க. சனம் அடுத்தடுத்த நான் குறைஞ்ச நிமிஷம் நினைச்சினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆக்கள் கூடிக்கொண்டு போவதோடைய குறைய இல்லைன்னு. அப்ப இந்த எப்படி அது பெட்ரோல் அடிச்சா தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா சரியா டைம் போயிட்டுது. கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் மினக்கட்டு இருக்கோம். 1 hour போயிட்டு அதுலேயே 1 hour போயிட்டுது. அப்புறம் அந்த வெயிலுக்கு ரெண்டு தானே களைச்சி போயிட்டு பேருந்து என்ன ஜூஸ் குடிக்க போனது. ஜூஸ் குடிச்சிட்டு பேருந்து என்ன செய்யறது? நாங்கள் போயிடலாம் தானே. அதால நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் டவுனை சுற்றி காட்டினாங்க. இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களை சுற்றி காட்டினாங்க. 2026 யாழ்ப்பாணம் டவுன் இப்போ எப்படி இருக்கு, நீங்கள் வரைக்குள்ள என்ன மாதிரி இருந்தது, இப்போ என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில பேர் பிரச்சனைகளால் திருப்பி நாட்டுக்கு இங்கே வரையிலாமல் இருப்பீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருந்தே எங்கட ஊர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அப்போ நீங்கள் எங்கட ஊரை பார்க்கணும், உங்களோட பழைய நினைவுகளை நீங்கள் மீட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படக்குள்ள நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியான வீடியோக்கள் எடுத்து போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல எவ்வளவு ஊர் இருக்குன்னு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. நீங்க உங்களோட ஊரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி எங்களால் முடிஞ்சா உங்களோட ஊரை போய் நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம். நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர், உங்களோட ஊர்ல எந்தெந்த இடங்கள் நாங்கள் வீடியோ பதிவு செய்து போடுவோம்லாம் நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. கரம்பன் அந்த ரோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வீடியோ எடுத்து போட்டுனாங்களே என்ன கரம்பன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலே வீடியோ எடுத்து போட்டோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வேறு சரவண நேரந்தன சுருவிலன்னு சொல்லி எல்லா இடமே நாங்கள் வீடியோ பதிவு செய்து போட்டு இருக்கிறோம். என்ன அப்படி மட்டும் இல்லாம வெளியிடங்கள்லையும் நீங்கள் உங்களோட ஊர்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க. மட்டுவில் அப்படியான இடங்கள் இருக்கு தானே. அப்படியான இடங்கள் அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்படுற இடம் வந்து பலாலி பக்கம். என்ன பலாலி பக்கங்கள்ல உங்க இடங்கள் எல்லாம் பார்க்க நீங்க ஆசைப்படுவீங்க தானே. அப்படி நீங்க ஆசைப்படக்குள்ள அந்த இடங்களை சொல்லுங்க. தம்பிட இந்த இடத்துக்கு போங்கடா, இந்த இடத்துக்கு காட்டுங்க சொன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அலைஞ்சு தெரிஞ்சு வீடியோ செய்வோம். நீங்கள் அந்த கமெண்ட் போடக்குள்ளே இந்த இடங்கள் நாங்கள் வீடியோ செய்யணும் சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றது நீங்கள் கொஞ்சம் விடயங்களை சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ செய்து போடுவோம். என்ன ஓகே சரி. நாங்கள் இப்போ என்ன செய்ய வேணும்? நாங்கள் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. நீங்கள் உங்களோட ஊரை பார்க்கணும், உங்களோட இடங்களை பார்க்கணும் சொல்லி ஆசைப்படுறீங்க தானே. அப்படின்னு எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நீங்க சந்தோஷமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம். அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இதோட நீங்கள் போனீங்கன்னு சொன்னா அடுத்த முறை எங்களை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்காது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா எங்க வீடியோ நீங்க பார்க்க மாதிரி இருக்கு. நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அவன் வலிக்கிட்டு இருந்தாங்க. வலிக்கிட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் அடிக்கலாம் லைனில் வந்து நிற்கிறோம். லைனை பாருங்க இங்கே வரைக்கும் போகுதுண்டு. இப்போ வந்து பெட்ரோல் பவுசர் வந்து பெட்ரோல் அடித்து கொண்டிருக்கு பாருங்க. இங்கே வந்து பார்க்க தெரியுது பாருங்க, பவுசர் நிற்குது. இது அடித்து முடிக்கத்தான் பார்க்கல, பெட்ரோல் அடிக்க தொடங்கினா. சரி நாங்கள் வெயிட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா 10:12. சரி நாங்கள் பெட்ரோல் அடிக்க என்ன டைம் வந்து பார்ப்போம். பாருங்க பெட்ரோலை இறக்கிட்டு பவுசர் வந்து கொண்டிருக்கு. எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் போல் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. பெட்ரோல் அடிக்க போயிடலாமா? நாங்கள் போய் லைனில் நிற்க போகிறோம். ஏன்னா லைனில் நின்றா தான் பெட்ரோல் அடிக்கலாம். இப்போ பைக்கை விட்டு வந்தோம்னா பெட்ரோல் அடிக்கல. அது பழைய நிலைமைக்கு வரப்போகுது போல். முதல்ல இருந்த பெட்ரோலுக்கு லைனில் தான் நின்று பெட்ரோல் அடிக்கணும்ன்ற நிலைமை வரப்போகுது. வேறுங்க பெட்ரோலே இல்லாமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பார்ப்போம். என்ன ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கு? விடிய காலமே உண்மையா வீடியோ எடுக்கணும்னு சொல்லி விளக்கிட்டா இன்றைக்கு. இப்போ டைம் வந்து எத்தனை மணி பாருங்க? எத்தனை மணி டைம்? டைம் பார்த்தீங்கன்னா 10:15. நாங்கள் பெட்ரோல் அடிக்க என்ன டைம் ஆகுதுன்னு பார்ப்போமே. அதான்
லைனை பாருங்க இங்கே வரைக்கும் போகுதுண்டு. வரைக்கும் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி தெரியல. இன்னும் அடிக்க தொடங்கிட்டுனவா இல்லை, வாகனம் மட்டும் போகவும் இல்லை வரவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்னும் பெட்ரோல் அடிக்க தொடங்கல போல். இல்லை பார்த்து கொண்டிருக்கணும். ஐயா 10:31 ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் விட்ட பைக் வந்து அதே இடத்துல நிற்குது, கொஞ்சம் கூட இறங்கல பாருங்க. இங்கேருந்து பார்த்தோம்டா மணிக்கூட்டு கோபுரம் தெரியுது. சரியா 10:42. இப்போதான் ஒரு கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறோம். பெட்ரோல் அடிக்க தொடங்கிட்டீங்க. ஃபுல் டேங்க் அடிக்கணுமாமா? ஃபுல் டேங்க் அடிக்கணும், பிரச்சனை இல்லை. கார்டு பேமெண்ட்டா இல்லை சும்மா கேஷ் தானே கொடுக்கணுமா? கார்டு பேமெண்ட் இல்லை, கேஷ் தான். கேஷ் மட்டும்தான். இல்லை நீ எடுத்து போட. அதே இப்போ பாருங்க பெட்ரோல் அடிச்சு டாக்கள் வந்து ஒன்றைக்கணும் பாருங்க. முடிஞ்சிடும் இந்த லைன் பாருங்க. இந்த ஒட்டு பெட்ரோல் செட்லேயே எப்படி லைனுண்டா, யாழ்ப்பாணத்தில் இருக்க எல்லா பெட்ரோல் செட்லேயும் எப்படி லைன் நிற்கும். சரியா 10:57. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே போய் அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இப்போ சரியாக நாங்கள் வலிக்கிட்டு இப்போ 3/4 மணித்தேலாம் ஆகிட்டுது. வெங்கண்டியாலம் பெட்ரோல் அடிக்க வந்துட்டார். பெட்ரோல் தட்டுப்பாடு வருமோ? வராது. சரி கதை முடிஞ்சுதா? எவ்வளோத்துக்கு அடிச்சு நீங்கள்? 2900. தழும்ப பாருங்க பெட்ரோல் தழும்புது. 2900 அடிச்சிருக்காமா. பண்ண காசு கொடுக்கான கூட காசு கொடுக்க போகிறார். காசு கொடுத்து வந்தது பிறகு நாங்கள் எவ்வளோ டைம் 2 பெட்ரோல் அடிச்சு நாங்கள்ட்டு பார்ப்போம். 2900 3100 கொடுக்குறீங்க. சரியா 11:04. நாங்கள் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஒரு 50 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம் அந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. சரி நாங்கள் பெட்ரோல் அடிச்சிட்டோம். அப்படி டவுனையும் சுற்றி பார்த்து கொண்டு வருவோம் என்ன மாதிரி இருக்குன்னு டவுனும். பெட்ரோல் அடிச்சுட்டு போனாலும் நாங்கள் நின்ற இடத்த விட அதிகமாக வந்து ஆக்கள் நிற்கணும் பாருங்க. அதான் அந்த மத்தியான டைம் சரியான உச்சி வெயில் வேறு பாருங்க. உத்தனை பேர் நிற்கணும் இந்த வெயிலுக்குள்ளேயும். இப்போ அதிகமாக வராக்கள் வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடம் ஏற்றிறாக்கிறார்கள், டியூஷனுக்கு ஏற்றிறாக்கிறார்கள், வீட்டுக்கு மரக்கறி சாமான்கள் அதுகள் வாங்குறாக்கள்லாம் அதிகமாக வந்து நிற்கணும். வேலைகளுக்கு போகிறாக்கள். ஜெஃப்னா காகல்ஸ் பில்டிங்கை பாருங்க. இப்போ புதுப்பொலிவுடன் இருக்குது. முன்னுக்கு பாருங்க ஜெஃப்னாண்டெல்லாம் நேம் போட்டிருக்கணும். ஒரு தனியாக காகல் சென்டர் இருந்தது. யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட் அடிக்க வந்துட்டோம்.
ஹாஸ்பிட்டல் ரோட்டில் பாருங்க சரியான டிராஃபிக்காக இருக்குது. வாகனங்கள் என்ன, சைக்கிள் என்ன, பைக் என்ன. பெட்ரோல் தட்டுப்பாடான காலத்துலேயும் பாருங்க எவ்வளோ வாகனங்கள் ஓடி திரியுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு சிங்கள ஒரு எழுத்த பட்டிமாய் போட்டுக்கொண்டு கொஞ்சம் பேர் நிற்கினோம். யார் ஆக்கலன்னு தெரியல. தெரிஞ்சு இதை பேர் இவ்வளோ பெரிய யாராச்சும் தெரிஞ்சு இந்த ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. அம்மாடி எங்கேயும் சரியான சனமாக தான் இருக்குது. சரி விரைக்க பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க போகிறோம். அதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. இப்படி நேராக போனோம்னா எஸ்எல்டி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கடை. அந்த கடை தான் இப்போ நாங்கள் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ஒரு டவுன் ஒருக்கா சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் எஸ்எல்டி ஆஃபீஸை தாண்டி போகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் கடை பூட்டி இருக்குது. வளமையாக இந்த டைமில் திறந்துருக்கிறவர் இந்த கடை பூட்டி இருக்குது. சரி வாங்க நாங்கள் வேறு எங்கேயாச்சும் வங்காளி பக்கம் கடையில் இருக்கா பார்ப்போம். நாங்கள் பண்ண ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கோம். பண்ணையில் வேறு நிறைய மாடுகள் மேய்ஞ்சி ஒன்று நிற்குது. அப்படிங்கிற வேறுங்க யாழ்ப்பாண கோட்டை. இதுதான் வந்து யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன். பாருங்க இப்போ நாங்கள் வந்து லைப்ரரி ரோட்டுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு யூஸ் கடை இருக்குது பாருங்கள். அந்த யூஸ் கடையில் யூஸ் குடிக்க போகிறோம். அதுவும் க்ளோஸா? அடோ, இந்த யூஸ் கடையும் க்ளோஸில் இருக்குது. நாங்கள் இப்போ எங்கே போகிறது? இதுலேயும் ஒரு யூஸ் கடை ஒன்று இருக்குது. சரி வாங்க இந்த யூஸ் கடைக்கு போவோம். மாநகர சபை கட்டுறம் வந்து இப்போ தான் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து 2 தோடம்பழம் ஜூஸ் தான் எடுக்கிறோம். சரி வாங்க விரட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். அந்த ஜூஸ் போட்டு கொண்டிருக்கிறார். ஜூஸ் வந்துட்டு பாருங்கள். தோடம்பழ ஜூஸ் ஐஸ் எல்லாம் போட்டு பெப்பர் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகுத்தூள். சரி வாங்க நாங்கள் குடிப்போம். யூஸ் கடையும் இருக்குது. ஸ்பொட்டை பாருங்கள் இப்படி இருக்காண்டு. இல்லை மர நிழலுக்குள்ள தான் கடையும் இருக்குது. சரி இப்போ சரியாக டைம் பார்த்தீங்களாண்டா 11:35. நாங்கள் அங்கால போய் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் எஃப்னா லைப்ரரியை பார்த்து கொண்டு போவோம்.
இதுதான் வந்து யாழ்ப்பாணம் லைப்ரரி. இப்போ பாருங்க, இப்போ தான் புதுசாக அதில் நடைபாதையும் அமைச்சிருக்கேன் பாருங்க. அவங்க லைன் பெருசாக நிற்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து நாங்கள் வந்தால் பாருங்கள், இல்லை திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் வந்து போட்டிருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு இந்தியன் கலாச்சார மண்டபம் தானே. நிறைய மரங்கள். நாங்கள் வந்து ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் அடிக்க வந்துட்டோம். பாருங்க, இன்றைக்கு தான் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பித்தேன். லீவ் எல்லாம் விட்டு இன்றைக்கு தான் ஸ்கூல் ஆரம்பித்தது. பாருங்க எவ்வளோ நிற்கணும் வந்து ஸ்கூலில். ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ், யாராச்சும் இந்த சென்ட்ரல் காலேஜில் படிச்சிருந்தாக்கள் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. இந்த பாதையால் போக இல்லாதா, அதால் வளைச்சி போடலாம் நம்மளு எடுங்க சைட்டால். இங்கே பாருங்க, பந்தல் எல்லாம் போட்டு கொண்டிருக்கோம். ஏதோ மச்சு ஏதோ நடக்க போகுது போல. ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ். சர்ச் ஒன்று இருக்குது, சென்ட் பீட்டர்ஸ் மெத்தடிஸ்ட் சர்ச் சொல்லி சொல்லிக்கணுமா. அப்படி நாங்கள் சுற்றி வேம்படியை பார்த்துட்டு போவோம். நாங்கள் வந்து இப்போ வேம்படி ஸ்கூலால் போக போகிறோம். யாழ்ப்பாணத்திலே ஃபேமஸான ஸ்கூல் என்ன? அப்படி இதில் பாருங்க, எஸ்டிஎஸ் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இப்போ நாங்கள் வேம்படி கேர்ள்ஸ் காலேஜ் கிட்ட வந்துட்டோம். இந்த மஞ்சள் கலரில் தான் மதில் இருக்கும் பாருங்க, வேம்படி கேர்ள்ஸ் காலேஜிൻ്റെ பாருங்க. இதுதான் வந்து வேம்படி கேர்ள்ஸ் காலேஜ். இது பார்த்தீங்கன்னா ஐபிசி தமிழ் பில்டிங் தெரியுது பாருங்க. இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, இதில் வந்து விசா கட் இருக்குது. இப்போ நாங்கள் தொடர்ந்து நேராக போனோம்னு சொன்னால் உங்களுக்கு நோனிபிட்டர் சொல்லி இப்போ சொப்பன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உடுப்பு கடை எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நாங்கள் தொடர்ந்து போய் பார்க்க போகிறோம். எங்கள் பக்கத்தில் டொமினோஸ், பொப்பாய், பெர்கர் கிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதால் போன மட்டும் ஆர்ஆர் பிரியாணிக்கெல்லாம் போகலாம். விளக்கை பக்கத்தில் போகும்போது யூஎஸ் ஹோட்டல், ஜெஃப்னா ஓதண்டி குக்கிங்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கம் மட்டும் போனால் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ நீராக தான் போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பலாலி தெரியும் தானே, பலாலி ரோட் பக்கம் தான் போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பலாலி ரோட்டால் தான் போக போகிறோம் நேராக. இதில் வார வசப்ப ஒரு பக்கம் அப்படியே சரிஞ்சு போயிடுச்சு. அதனால இது பாருங்க, சரியான வெயிட்டால் ஒரு பக்கம் சரிஞ்சபடியாக ஒரு பஸ் நிற்குது பாருங்க. இது வந்து ஹாஸ்பிட்டலில் பின் ரோட். இடக்கை பக்கமாக ரோட் ஒன்று போகுது. இந்த ரோட்டால் நாங்கள் போன பண்ணி போனோம். இடக்கை பக்கத்தில் நாங்கள் போனால் ஹீல்ஸ்ன்னு சொல்லி ஒரு பூச்செடி அதில் தான் வேணாம், அதுக்கு நாங்கள் போக முடிய மாதிரி இருக்கோம். போன
இப்போ நாங்கள் வந்து ஜெஃப்னா நோ லிமிட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து புதுசாக திறக்கப்பட்ட நோ லிமிட். இப்போ நாங்கள் வந்து ஆரியவளம் சந்திக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து ஆரியகுளம் சந்தி. நாங்கள் இலிப்பேடி சந்தி வரைக்கும் போக போகிறோம். நாங்கள் இலிப்பேடி சந்திக்கு வந்துட்டோம். இதுலேருந்து சரியாக இடப்பக்கம் திரும்ப போகிறோம். இப்படி நேரம் போனால் பாருங்கள் பலாலி விமான நிலையம் பெறும். இப்படியே இந்த சந்தியால் போனோம்னா நாங்கள் வந்து கேகேஎஸ் ரோடுக்கு போவோம். இப்படியே நேராக போனோம்டா அப்படியே பாருங்க எங்களுக்கு இப்போ ஒரு கோயில் ஒட்டு வருது. இப்படியே பாருங்க இந்த கோயிலோட சேர்த்து ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு பாருங்க. அதோட ஒரு பெரிய ஒரு அரச மரம் இருக்குள்ள. இது வந்து கடையீட் சுவாமிகள் குருவர் அன்ன சத்திர சிவன் ஆலயம். அதாவது கடையீட் சுவாமிகள் குருவர் அன்ன சத்திர சிவன் ஆலயம். பாருங்க உள்ள வந்து ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்கிறோம். இது வந்து சிவன் கோயில். உள்ளே போக முடியாது, ஏன்னா பாதை வந்து கட்டி இருக்குது. இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று வருகுது, கணபதி துணை. இது வந்து பிள்ளையார் கோயில். இந்த கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். விநாயகர் மணிமண்டம் ரசிக ரஞ்சன சபா. இதான அந்த கோயில். நாங்கள் போய் கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம். உள்ள வந்து பூசை நடந்து கொண்டு இருக்கு. இந்த கோயிலோட பேர் வந்து அரசடி விநாயகர் ஆலயம். இதில் பாருங்க போட்டிருக்கீங்கன்னா. இதை பாருங்க சிவபெருமானை வந்து, அதாவது சிவலிங்கத்தை வந்து விநாயகரும் முருகனும் வழிபடுற மாதிரி ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்கணும். அப்படியே இங்கால வந்தோம்டா பாருங்க. அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 பேர்ட்ட சிலையும் இருக்குது பாருங்க.
இது பாருங்க தலை விருட்சம் வந்து அரச மரம். இந்த கோயில் தலை விருட்சம் அரச மரம் இதில் போட்டிருக்கீங்கன்னா அட்ட தியானம் செய்யும் இடம். இங்கே வந்து தியானம் செய்கிறதுக்கு இடம் இருக்குது இதில். இது வந்து பண்டக சாலை. இந்த கோயிலை தாண்டி வந்தோம்னா பெருமாள் கோயில் வருது. இங்கே இப்போ பாருங்க பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கே பெருமாள் கோயில் இருக்குது. கோபுரத்தை பாருங்க இவ்வளோ உயரமாக இருக்குன்னு. இதில் ஓம் நமோ நாராயணா என்று எழுதி வச்சிருக்கலாம். அப்படி இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். இது பாருங்க அணில் எல்லாம் நிற்கிது, சாப்பிட்டு கொண்டிருக்கு பாருங்க அணில். இப்படி இதில் பாருங்க ஒரு அரச மரத்துக்குள்ளேயும் ஒரு சாமி கொண்டு வச்சிருக்கணும். நாங்கள் போய் பார்ப்போம். நாலு பாருங்க ஒரு மரக்கறி கடை ஒன்று இருக்குது. சரி வாங்க போய் கதைப்போம். ஆமாம் உருளைக்கிழங்கு எவ்வளோ போகுது? 180. 180. மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா 300. இஞ்சி உள்ளி 150 ரூபா 1/4 கிலோ. உள்ளி எடுக்கிறீங்களா நீங்கள்? கோவா கேரட் எல்லாம் பொன்னாங்கண்ணி எல்லாம் வச்சுருக்கீங்களே என்ன? பொன்னாங்கண்ணி எவ்வளோ அம்மா விலை? 100 ரூபா என்ன? சரியம்மா சரியா. எவ்வளோ கடை வச்சிருக்கிறீங்க? எவ்வளோ கடை வச்சுருக்கிறீங்க? ஓ 3 வருஷம் என்னம்மா? சரி சரி. ஆ சரி அம்மா சரி சரி. கோயிலுக்கு முன்னாலே இருக்கு பாருங்க கடை பாருங்க. இதில் ஒரு ஸ்கூலும் வருது பாருங்க. இதில் பாருங்க யா சன்மார்க்க மகா வித்யாலயம். வார நாள் சந்தி தான் வெலிங்டன் சந்தி. இப்படி பாருங்க இதில் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஹீல்ஸ் தெரியுது பாருங்க, யாழ்ப்பாணம் ஹீல்ஸ். இதில் பாருங்க அண்ணாவர இளநீ விற்கிறார். இப்போ நாங்கள் தொடர்ந்து யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். என்னென்ன மாற்றம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கோங்க. என்னென்ன மாற்றங்களை போட்டுக்கோங்க. டயலாக் ஆஃபீஸ் இருக்குது. பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது பாருங்க. இதில் இனித்தான் இதில் இருந்த ஒரு சம்பவம் ஒன்று ஆரம்பிக்குது. இந்த இடம் இனி சரியான டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பெட்ரோல் செட்.
ஏன் பெட்ரோல் செட் கேரணம்ண்டா பாருங்க லைனுக்கு நிற்பினதில்லை இந்த பெட்ரோலுக்காக. இதுதான் நீங்கள் சம்பவத்தை பார்க்க போகிறீங்க. இதுதான் சம்பவங்களை பார்க்க போகிறீங்க. எவ்வளோ கவுட்டாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு அல்லாடிங்க இதானே வேலை எங்களுக்கு. அப்போ பாருங்க பெட்ரோல் அடிக்கணும். நாங்கள் வெளியே அடிச்சுட்டு வந்தபடியாக பரவாயில்லை. உச்சி வெயிலில் வேலை வண்டிகளை எல்லாம் விட்டுட்டு வந்து மக்கள் பாருங்க இந்த உச்சி வெயிலில் ரெண்டு பெட்ரோல் அடிச்சு கொண்டு வைக்கணும். எத்தனையோ வேலைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போயில வேலை பாருங்க எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆட்டோக்காரன் சரி சாதாரண மக்கள் சரி எல்லாருக்கும் கஷ்டம்தான். பெட்ரோல் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாம். போக்குவரத்தே சரியா வச்சுக்கலாம். வேலைக்கு போய் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கணும்ட்டு. இது அடுத்த லைன் அங்கால இன்னொரு செட்டுக்கு ஒரு லைன் போகுது பாருங்க. அம்மாடியோ சனத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கெல்லாம் வந்து ஆட்டோக்கு லைன் நிற்கிது பாருங்க. இப்போ நாங்கள் கேகேஎஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம். கேகேஎஸ் ரோட்டால போகலாமா? அதாவது யாழ்ப்பாணம் டவுனில் இருக்க கேகேஎஸ் ரோட். இங்கே பார்த்தீங்கன்னா சாமி பட கடைகள் மற்றது கண்ணாடி கிளாஸுகள் ஃபிட் பண்ணுற கடைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. பலசரக கடை இது பாருங்க. பாத்திர கடை எல்லாமே இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு தேவையான சாமான் முழுக்கணும் இங்கே வந்தாலே வாங்கி கொண்டு போகலாம். ரெண்டா பக்கத்தில் எல்லா கடையும் இருக்குது பாருங்க. சாப்பாடு கடையிலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்குது பாருங்க. வேம்படி பிள்ளையார் கோயில். இந்த கோயிலில் பேர் வந்து வேம்படி பிள்ளையார். இதான் வந்து பெசன் ஹவுஸ் பாருங்க. சாய்பவன் இருக்கு பாருங்க. சாய்பவன் சைவ சாப்பாடு கடை இருக்குது இங்கே. அப்படி எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஷாப் எல்லாம் இருக்குது பாருங்க. இப்படி நான் வந்து மறுபடியும் சிக்னல் சந்திக்கு வந்துட்டோம். யாரெல்லாம் நாங்கள் போகணும். அன்றைக்கு நான் விரைக்குள்ள இதெல்லாம் பிடிச்சி இப்போ வந்து நேராக போகிறோம்டா. இதில் வந்து நாங்கள் அதில் பெட்ரோல் செட்டை பார்க்க போகிறோம். பெட்ரோல் செட்டில் என்ன மாதிரி சடம் நிற்குதுண்டு. அதாவது வீரசிங்க மண்டபத்து பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு. யாழ்ப்பாணம் மஞ்சள் விலகம். இங்கே பாருங்க லைன் இங்கே ஆரம்பிச்சுட்டு ஆட்டோ தான் நிற்குது. மோட்டர் சைக்கிளை காணையில் இங்காலி பக்கம் ஆட்டோ அங்காலி பக்கம் பைக் நிற்குது பாருங்க. பெட்ரோல் அடிச்சு கொண்டு தான் இருக்கணும் பாருங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கணும் வந்து. சரியாக ஒரு மணி ஆகுது. இந்த டைமும் சரியான சனமாக தான் இருக்குது பெட்ரோலுக்காக பாருங்க. ஆம்பளைகள் இல்லை பொம்பளைகள் வயசானாக்கள் எல்லாருமே நிற்கணும் பாருங்க. சில பேர் பைக்கை விட்டுட்டு அந்த மர நிலங்களுக்கு பாருங்க. சில பேர் பைக்கை விட்டுட்டு மர நிழலுக்கு அடிக்கணும். நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க முனியப்பர் கோயிலை பார்க்க போய் கொண்டிருக்கோம். நாங்கள் முனியப்பர் கோயிலை போய் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா முனியப்பர் கோயில். சரி வாங்க போய் கோயிலை பார்த்துட்டு வருவோம்.
இவ்வளோ காலமாக நான் ரோட்டில் தான் பார்த்து கொண்டு வரேன், இன்றைக்கு தான் கோயிலுக்குள்ளேயே வரேன். இந்த பாருங்க முன்னுக்கே போட்டிருக்கணும் அருள்மிகு முனீஸ்வரர் தேவஸ்தானம். பாருங்க உள்ளே வந்து முனியப்பர் சுவாமி வீட்டில் இருக்கிறார். சரி ஓகே ஒரு வேலையை நாங்கள் எங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க, காணொலி பிடிச்சி நம்புறேன். என்ன அவ்வளவு பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்சதுக்கு காட்டிட்டு நம்புறேன். சில இடங்கள் விடுபட்டு இருக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்த காணொலிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்து உங்களை வீடியோ பதிவு செய்ய போடுவோம். சரி பாய் பாய் டாடா, see you.